நான் கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற கருத்தை முன்னிறுத்து பல வீடியோ பதிவுகளை வெளியிட்டுள்ளேன். அதன்படி சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் தோன்றியவர்கள் என்றும், இஸ்ரவேலர்களின் முதல் அரசனான சவுலின் பென்யமின் கோத்திரம் சேரர் என்றும், தாவீதின் யூதா கோத்திரம் சோழர் என்றும், வடக்கு பகுதியை ஆண்ட மீதி 10 கோத்திரங்கள் பாண்டியர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் என்று என்னுடைய புத்தகத்திலும் வீடியோ பதிவிலும் தெரிவித்திருக்கிறேன். மேலும் கிமு 7ஆம் நூற்றாண்டிலும் கிமு 5ஆம் நூற்றாண்டிலும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களும் யூதர்களும் ஈரான், ஈராக் பகுதியில் குடியமர்த்தப்பட்டார்கள். அவ்வாறு குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேலர்களும் யூதர்களும் மொர்தெகாய் மற்றும் எஸ்தர் அரசியினால் இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் என்ற கருத்தை என்னுடைய பதிவில் தெரிவித்துள்ளேன். இந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக திரு துரைராஜ் அவர்கள், மொழி ஆய்வாளர், இவர்களுடைய கருத்தை நாம் காணலாம். திரு துரைராஜ் அவர்கள் தனது 22 ஆண்டுகால ஆராய்ச்சி முடிவின்படி தெரிவித்த கருத்து பின்வருமாறு: கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை ஈரான் மற்றும் ஈராக் பகுதியை ஆண்டு வந்த அகமடட் பேரரசை சேர்ந்த தரியு மன்னனின் சந்ததியினர் அரையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றும், அவர்கள் சேர தமிழர்கள் என்றும் தன்னுடைய ஆய்வு முடிவில் இவர் தெரிவித்துள்ளார். இவருடைய கூற்று 100% உண்மை என்பதை பின்வரும் விளக்கத்தை கொண்டு நிரூபிக்கலாம். அகமடைட் பேரரசில் வந்த டேரியஸ் என்கிற தரியு மன்னனின் குமாரன் அகஸ்வேரு ராஜா. 127 நாடுகளை ஆண்ட இந்த அகஸ்வேரு ராஜா யூத பெண்ணான எஸ்தர் அரசியை மணந்தான். அகஸ்வேரு ராஜாவிற்கும் எஸ்தர் அரசிக்கும் பிறந்த 1ஆம் அர்த்தசாஷ்டா மற்றும் 2ஆம் தரியு, 2ஆம் அர்த்தசாஷ்டா, இந்த 3 அரசர்களை குறித்து சேரர்களின் வரலாற்றை கூறும் சங்க இலக்கிய நூலான பதிற்று 10 பொறையர்கள் என்ற வரிசையில் இந்த 3 அரசர்களும் காணப்படுகின்றனர்.